ரஷ்யாவுடைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் மீண்டும் பிரசிடெண்ட்டாக ஆயிட்டார். எப்படி ஒரு ஆளை இப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? ரஷ்ய மக்கள் மத்தியில் அவ்வளவு ஆதரவா? இது உண்மையாகவே அவர் ஜெயிக்க தான் செய்கிறாரா இல்லை உள்ள ஏதாவது நடக்குதா? ஹிட்லர் காலத்திலிருந்து அவருடைய ஸ்டைலே தான் இருக்கும் விளாடிமிர் புட்டின் ஸ்டைலும். முதல்ல மக்களுடைய பெரும் ஆதரவோடு தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னுவாங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய முன்தினம் நடந்த ரஷ்யாவுடைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் மீண்டும் பிரசிடெண்ட்டாக ஆயிட்டார். 87% ஓட்டுகள் வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் பாட்டுக்கு 2000 ஆரம்பித்தாருங்க பிரசிடெண்ட்டாக. நடுவில் ஒரு ப்ரீஃப் டென்யூர் 2008 12 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கார். இவர் இந்த டேர்மை முடிச்சிட்டாருனா, இந்த 6 வருடத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாருனா, கடந்த 200 வருடங்கள் யுஎஸ்எஸ்ஆர், முன்ன யுஎஸ்எஸ்ஆர்னும் இப்போ ரஷ்யா, இந்த ஹிஸ்ட்ரியிலேயே யாருமே இருந்தது இல்லையா. ஏன்னா இதற்கு முன்னாடி ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 26 வருடங்கள் இருந்தார். ஸோ இந்த டேர்ம் இவர் முடிச்சிட்டாருன்னா இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் என்னவா பிரசிடெண்ட்டாக. ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் பிரைம் மினிஸ்டராக வேறு இருந்திருக்காரு ஒரு 4 வருஷம். ஸோ எப்படி ஒரு ஆளை இப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியுது? ரஷ்ய மக்கள் மத்தியில் அவ்வளவு ஆதரவா? இது உண்மையாகவே அவர் ஜெயிக்க தான் செய்கிறாரா இல்லை உள்ள ஏதாவது நடக்குதா? இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் 1952 பிறக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் சொல்ல முடியும். அவங்க அம்மா வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கரு, அவங்க அப்பா வந்துட்டு இராணுவத்தில் இருந்தவர். சிவியராக இன்ஜூர் ஆகி ஒன்றும் வேலை செய்ய முடியாத மாதிரி தான் இருந்திருக்கார். இவருக்கு 2 அண்ணன்கள் இருந்திருக்காங்க. ஸ்டார்வேஷன்லலாம் இறந்துருக்காங்க. ஒருத்தர் திடீர்னு எப்படியோ இறந்துட்டுருக்காரு, எல்லாம் சின்ன வயசுலே. இவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா லெனின், அவர் தான் இந்த யுஎஸ்எஸ்ஆருடைய ஃபவுண்டர்னு சொல்லலாம். அவருக்கு பர்சனல் குக்காக இருந்திருக்காரு. அதற்கு அடுத்தது ஜோசப் ஸ்டாலின், அவரும் பிரசிடெண்ட்டாக இருந்தார் ரொம்ப காலம். அவருக்கும் பர்சனல் குக்காக இருந்திருக்கார். ஆனால் பர்சனல் குக்காக இருந்ததுனாலும் இவங்க குடும்பம் ஏழ்மையில் தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் நல்லா படிப்பாராம். அதற்கப்புறம் இவர் கேஜிபியில் சேர்ந்துடுறாரு. கேஜிபின்றது இப்போ யூஎஸ்ஏல வந்துட்டு நம்ம சிஐஏ அப்படின்வாங்க, இந்தியாவில் ரான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேஜிபி சீக்ரெட் ஏஜென்சி. அதில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரு. லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்கும் ரைஸ் ஆகிறார். ஒரு சாரார் அவர் கூட வேலை பார்த்த ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணலை, அப்பயே கொஞ்சம் ஏமாத்தோலெல்லாம் பண்ணவர், சரியாக பண்ணலைன்னும் ஒரு சாரார் சொன்னாலும், ஒரு சாரார் இல்லை அவர் நல்லா தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ 1991 என்ன நடக்குதுன்னா, யுஎஸ்எஸ்ஆரில் இந்த பெரஸ்ட்ரோய்கா அப்படின்னு அப்போதைய பிரசிடெண்ட்டான மிகேல் கொர்பச்சேவ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பெரஸ்ட்ரோய்கான்றது என்னென்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். நம்ம நாட்டில் பிவி நரசிம்மராவ் அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் 1991 96 கொண்டு வந்தாங்கல்ல, அதை தான் அவர் கொண்டு வர பார்க்குறாரு. ஆனால் அது ஒரு லேசுப்பட்ட இது இல்லை, கொஞ்சம் சரியாக பண்ணலனாலும் நாடு இதாகிடும். அதுதான் நடந்துச்சு ரஷ்யாவில். ஸோ அதுக்கப்புறம் நாடு சின்ன பின்னமாகிடுது அப்போ யுஎஸ்எஸ்ஆர். ஸோ இந்த சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பாலிடிக்ஸ் இதை ரிசைன் பண்ணிடுறாரு. கேஜிபியில் ரிசைன் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸில் அப்போது ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், இவருடைய மென்டர், லா ப்ரொஃபஸர் ஆனட்டாலி அப்படின்றவர். ஸோ அந்த ஆனட்டாலி கிட்ட இவர் சேர்ந்துடுறாரு. அவர் மேயராக எலெக்ட் ஆகிறாருங்க. ஸோ அவர் கூடயே இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிகிறாரு. அந்த சமயத்தில் அந்த ப்ரொஃபஸரு அடுத்த பிரசிடெண்ட் யாருன்னா ரஷ்யாவுக்கு போரிஸ் எல்சின். இப்போ யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி ரஷ்யானுச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த நிறைய நாடுகள் உக்ரைன் இதெல்லாம் ஒன்றா இருந்தது தானே உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு வந்துட்டு போரிஸ் எல்சின் பிரசிடெண்ட்டு. அவர் இந்த ப்ரொஃபஸரோட க்ளோஸ் ஆகிறாரு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் கூட இவரும் போய் சேர்ந்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போரிஸ் எல்சினுக்கு இவர் ஒரு பெட்டாயிடுறாருங்க. ஒரு கட்டத்தில் போரிஸ் எல்சின் இவரையே பிரைம் மினிஸ்டராகவும் இன்னும் 3 டெபுட்டிஸ் வச்சுருக்காங்க, இவர் ஒருத்தர். அதற்கப்புறம் இவர் பிரசிடெண்ட் ஆயிடுறாரு. ஏன்னா போரிஸ் எல்சின் திடீர்னு ரிசைன் பண்ணிடுறாரு. பண்ண உடனே இவர் பிரசிடெண்ட் ஆகிறார். யாரும் அப்போ விளாடிமிர் புட்டினா அவ்வளோ பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் பெருசாக தெரியாது. ஸோ இந்த சூழலில் தான் இவருடைய இது ஆரம்பிக்குது. இது ஏறக்குறைய 2000 நடக்குதுங்க. எப்பயுமே இந்த டிக்டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மனியில் அந்த காலத்தில் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனி நாசமாக போய்கிட்டு இருக்கு, ஸோ நீங்களாம் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் வந்தால் தான் இதை மாற்ற முடியும், அந்த மாதிரி இமேஜில் வந்தவர். ஸோ அதே வழியில் இவர் வர்றார். மக்கள் தான் இவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ நல்ல பாப்புலாரிட்டியும் வந்துருச்சு. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கல்ட்டை பில்டு பண்ண ஆரம்பித்தார். அது டிக்டேட்டருடைய அடுத்த ஸ்டைல்.
அவங்கள இப்போ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருப்பார், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்னு. அதே மாதிரி தான் விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த அங்கங்கே போய் ரெஸ்லிங் பண்ணுவார், காட்டிலெல்லாம் போய் அனிமல்ஸ் கூட இருந்து ஃபோட்டோ எடுப்பார். அதாவது ஒரு ஸ்ட்ராங் லீடர், இவர் இருந்தால் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. இனிஷியலாக எக்கனாமிக்காக நல்லாவே பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க விளாடிமிர் புட்டின். அதற்கு அடுத்தது 2வது டேர்மும் இவர் ஜெயிக்கிறார். இதுவரை மக்கள் தான் தெரிந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2008 என்ன ஆச்சுன்னா, அப்போதைய யுஎஸ்எஸ், அதாவது ரஷ்யாவுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 2 வாட்டி டேர்முக்கு மேலே ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ 2008 12 வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இவர் டிமிட்ரி மெட்வெடேவ் அப்படின்ற ஒரு பிரசிடெண்ட் ஆக்குறாரு. இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். திருப்பி 2012 மாற்றிக்கிறாங்க. இவர் பிரசிடெண்ட்டு, அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த ரஷ்யன்ஸ்லாம் அப்போ ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. இந்த செஸ்ஸில் அவங்களாம் ரஷ்யாவில் செஸ் ரொம்ப பாப்புலர், கேஸ்லிங்னுவாங்க, மாற்றிக்கலாம் இப்படி. ஸோ அப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2012 எலெக்ஷன்லேருந்து தான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். நிறைய ரிக்கிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2வது டேர்ம் வரைக்கும் அவர் நல்லா பாப்புலராக இருந்திருக்காரு. அப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பித்தார். அதுதான் இந்த டிக்டேட்டர்ஸோடைய அடுத்த ஸ்டைல். மீடியாவை மொத்தம் முடித்தார். கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையாக அடிச்சுக்கிட்டே வந்தார். அதற்கப்புறம் 2012 பயங்கரமான ரிக்கிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக ஒரு எலெக்ஷன் நடந்திருந்தால் இவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 12 கண்டினியூ ஆகிறாரு. 2020 அந்த 2 டேர்ம் முடிஞ்சால் கண்டினியூ ஆக முடியாதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, கான்ஸ்டிடியூஷனையே திருப்பி அமெண்ட் பண்ணிடுறாங்க. ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட், டூமான்னு சொல்லுவாங்க, அங்கே அதை அமெண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே இவருடைய ஆளுங்க தான். அதற்கப்புறம் இப்போ கண்டினியூ ஆகிறாரு. இன்னும் கண்டினியூ, அடுத்த எலெக்ஷனும் நிற்கலாம். ஸோ இந்த சூழல் எப்படி ஒரு இப்படி கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சுது பவரை அப்படின்னு கேட்டால், முதல் காரணம் என்னென்னா, அப்போசிஷனை வளர விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் தானே இவரை கூப்பிட்டு வந்தார். அந்த ப்ரொஃபஸர் கூடயே இருந்தார். 2000 அந்த ப்ரொஃபஸரை இவர் கூப்பிடுவார், நாங்கள் கேம்பெயின் பண்ணணும், நீங்களும் வாங்கன்னு. ஸோ 2 பாடி கார்டோட அந்த ப்ரொஃபஸர் வராரு. அதுக்கப்புறம் ஒரு விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். யாரும் விஷம் வைத்தா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2-3 வருடத்தில் அதை க்ளோஸே பண்ணிடுறாங்க. அந்த ஒரு 2 பாடி கார்டுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடுது. அதுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஆப்போசிஷன் கேண்டிடேட்ஸ் இப்போ 2-3 பேர் நின்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் உண்மையான அப்போசிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் உண்மையாகவே அப்போசிஷன் வந்தால் அவங்கள எப்படி அசாசினேட் பண்ணிடுவாங்க. யாரோ வருவாங்க, கன்மேன் வருவாங்க, கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கும், அப்புறம் அதை மூடிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அலெக்சே நெவால்னின்றவர் இறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான லாயராங்க, கரப்ஷனுக்கு எதிராக, விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்தவர். 2013-14 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால இனிமேல் இவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஏன்னா எலெக்ஷனில் நின்னா தானே விளாடிமிர் புட்டினை அவர் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ எலெக்ஷனில் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. இந்த டைம்லலாம் ஒரு எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலே இருந்தாருங்க. இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக், ரஷ்யன் ஆர்க்டிக்னுவாங்க, அந்த நார்த் போல் கிட்ட, அங்கே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. திடீர்னு அடிபட்டு இறந்துட்டார். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் விக்ட்ரிக்கு அப்புறம் விளாடிமிர் புட்டின் அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும், எல்லா நாட்டிலையும் தானே ஜெயிலில் இருக்கிறவங்க ஒரு சிலர் சாவாங்க, இதிலெல்லாம் எங்களுடைய ரோல் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ யாருன்னாலும் விட மாட்டார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்கெனி அப்படின்றவர், இவருக்கு ரொம்ப க்ளோஸான ஆள். வேக்னர் பிரைவேட் ஆர்மி அப்படின்னு ஒன்று ரஷ்யாவில் இருக்குது. அவங்க உக்ரைனில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் தான் ஹெட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தோடனே ரஷ்யாக்காக சண்டை போட்டிருக்க அந்த பிரைவேட் ஆர்மி ரஷ்யன் சோல்ஜர்ஸை அவங்கள தாக்க ஆரம்பித்தாங்க. இது ஏதோ பெருசாக முடிய போகுதுன்றதுக்குள்ள அதுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆன மாதிரி, இல்லை நான் சரியாயிட்டேன்னாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டில் திடீர்னு அந்த ஏர்கிராஃப்டை வெடிச்சு போயிடுச்சு. ஸோ இது அங்கே ரொம்ப சர்வசாதாரணம். யாரும் அப்போசிஷன், நான் சொல்கிற ஒரு சில எக்ஸாம்பிள் நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா, அப்போசிஷன் லீடர்ஸ் டெத் இன் ரஷ்யா அப்படின்னா நிறைய ஜேர்னலிஸ்ட் வருவாங்க, நிறைய பேர் திடீர்னு யாரோ வருவாங்க, சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போசிஷன் எல்லாம் தீர்த்து கட்டிட்டார். அப்போ இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ அப்போசிஷன் நின்னாங்களே ஒருத்தர், கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று. இவர் இருக்கிற விளாடிமிர் புட்டினை சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ரஷ்யா பார்ட்டி. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த காலத்தில் இருந்த பார்ட்டி, அது ஒரு 3-4% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது அவங்களுடைய இவர் கேண்டிடேட்டு. அப்போ அவங்களாம் யார்? அவங்களாம் மோஸ்ட்லி ப்ரோ கிரெம்லின் ஆளுங்க தான். இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்ருவாங்களாம்.
ஸோ இவங்களே ஒரு பேருக்கு தான் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போசிஷன் லீடர்ஸை வளரவே விட மாட்டார். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு ஏன்னா மக்கள் மத்தியில் அது இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக ப்ரெஸ்ஸு மொத்தமும் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரஷ்யன் ஏஜென்சி தான், ப்ரைவேட் நியூஸ் பேப்பர்ஸ் எதுவும் கிடையாது. இன்டர்நெட்டையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிட்லர் காலத்திலேருந்து அவருடைய ஸ்டைலே தான் இருக்கும் விளாடிமிர் புட்டின் ஸ்டைலும். முதல்ல மக்களுடைய பெரும் ஆதரவோடு தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னுவாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் போதும் மாற்றலான்னு நினைக்கும் போது அவங்க விட மாட்டாங்க. அவங்க எப்படியாவது அந்த பவரை தக்க வைக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோக்ராட்டாக, அதாவது டிக்டேட்டராக மாறிடுவாங்க. அதுதான் விளாடிமிர் புட்டின் இப்போ பண்ணுறது. இப்போ உண்மையாகவே மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா? அப்போசிஷனும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனும் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இந்த சூழலில் அவருடைய வெற்றி உண்மையாகவே அந்த ஓட்டு தான் கரெக்டாக எதுவுமே தெரியல. ஸோ இந்த 87% அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான், அவர் தான் ஜெயிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த எலெக்ஷனு இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அப்படின்னு அப்சர்வர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. 1984 அப்படின்னு ஒரு புத்தகம், ரொம்ப அருமையான புத்தகம், வாய்ப்பு கிடைச்சா படிங்க. 1984 ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றவர் எழுதினவர். அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா 1948-49 அந்த டைமில் தான் எழுதுறாரு. அருமையான புத்தகம். எப்படி ஒரு டிக்டேட்டர்ஷிப் வரும்னு. முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்புலாரிட்டியில் அதை மக்கள் இவங்களை அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க வெளியில் போக மாட்டாங்க. பவரை வச்சுக்கிறதுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் காலி பண்ணுவாங்க. ப்ரெஸ்ஸு, எலெக்ஷன் கமிஷன், ஜுடிஷியரி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கள ஒரு கடவுள் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பிக் பிரதர் அப்படின்னு இருக்கும். பிக் பிரதர் தான் அங்கங்கே இருக்கும் அந்த புத்தகத்தில். மக்களால் எதுவும் சொல்ல முடியாது. யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களே பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு அருமையான அந்த நாவல் அந்த 1984. ஸோ விளாடிமிர் புட்டின் ஒரு இதை பார்க்கும்போது இந்த 1984 நாவல் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.